எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் கமல் தயாரிப்பில் தலைவர் 173 படத்தை சுந்தர்சி இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2027 பொங்கல் அப்போ இந்த படம் வெளியாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நிலையில் அருணாச்சலம் அந்த படத்துக்கு அப்புறம் 28 வருஷம் கழித்து ரஜினி சாரும் சுந்தர்சி அவர்களும் இணைந்து படம் பண்ண போகிறாங்க. அந்த படம் எப்படி இருக்க போகுது, மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்த தகவலில் சுந்தர்சி அந்த படத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை. எனக்கு கொஞ்சமாக தெரியும் அது ஏன், எதுக்கு, என்னென்னு. அதை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடித்து ஒரு 46 வருஷம் இருக்கும். இன்னும் அவங்க ஒரு நல்ல நண்பர்களாக தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங் லைஃப் அப்படின்னு ஒரு படம் வருது. அதில் ஒரு 150 கோடி கமல் ஒரு கடனாளியாக தள்ளப்படுறாரு. அந்த கடனை நம்ம எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது ரஜினிகிட்ட போய் நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறாரு. ரஜினியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதில் யாரை நம்ம டேரக்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸ் அவங்கள வச்சு பண்ணால் அடி தடி குத்து வெட்டு அந்த மாதிரி, இல்லை ஒரு 450 கோடி 500 கோடி அந்த லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. திடீர்னு அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த படத்துக்கு சுந்தர்சி அவர்களை டேரக்டராக போடுறாங்க. நான் அந்த படத்தை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு ரஜினிகிட்டையும் சொல்லாமல் கமல் அவர்கள்ட்டையும் சொல்லாமல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. நான் அந்த படத்தை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு இந்த படத்தை விட்டு வெளியே போகிறதும் எனக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு சுந்தர்சி அவர்கள். ஆனால் அவர் ஏன் வெளியே போனார் அப்படின்னு இன்னும் அது ஏன், எதுக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சுந்தர்சி அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. சரி, ஓகே, பாய், பார்க்கலாம், பாய்.